ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலா வந்து சோழன் கிட்ட நம்ம அட்வொகேட்டை பார்க்க போகலாமா, டிவோர்ஸ்க்காக பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க அவசரம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லைல்ல, ஸோ அதனால் டிவோர்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும்ல, ஸோ அதனால தான் போகலாம், டைம் இருக்கப்பே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து கூப்பிட்றாங்க. இதனால சோழன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் வந்து எதுக்காக நீ அந்த பையனெல்லாம் லவ் பண்ணுற, நம்மளே வந்து வசதி கம்மி, நம்மளை விட ரொம்ப கம்மியானவங்களை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அண்ணன் வந்து இந்த மாதிரி சோழனோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உன் தம்பியை சும்மா இருக்க சொல்லி தேவையில்லாமல் தங்கச்சி பின்னாடிலாம் வர சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போய் மிரட்டுறாங்க. இதனால் சோழனுக்கும் அந்த பையனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சண்டை வருது. உங்கள் பொண்ணு தானே பேசிகிட்டு இருக்கு, அப்போ சேர்த்து வைங்க, பிடிச்சிருந்தா எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது. உடனே பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனோட அப்பா வந்து இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. லவ் பண்ணினா ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்காரு, தேவையில்லாமல் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உளறிட்டாங்க. ஒரு சைடு என்னன்னா நிலாவும் சோழனும் பிரிகிற மாதிரி கட்டுறாங்க, இன்னொரு சைடு பாண்டியனும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணு பிரிகிற மாதிரி கட்டுறாங்க. ஸோ ரெண்டும் லவ்வும் எப்படி சேரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.